ஹலோ மக்களே, நம்ம நாகர்கோயில் பீமநகரி பெருமாள் நகரில் ஒரு அழகான லக்ஸரி ஹவுஸ் இருக்குது. அந்த சேலுக்கு தான் இருக்குது இந்த ஹவுஸு. இந்த லக்ஸரி ஹவுஸோட ஃபுல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டை பற்றி பார்த்தோன்னா, இது மொத்தம் 3.9 சென்ட்ஸ் ஆஃப் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நார்த் ஃபேஸிங் செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ். இந்த வீட்டை நேரில் பார்க்குறப்போ இது ஒரு பிரம்மாண்டமான லுக் நமக்கு கொடுக்குது, ஒரு ஃபீல் நமக்கு இருக்குது. இது ஒரு லக்ஸரி ஹவுஸோட ஃபீல் நமக்கு இருக்குது. இந்த வீடு என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில், சைடில், பேக்கில் எங்கே இருந்து பார்த்தாலுமே இதோட எலிவேஷன் எல்லா பக்கமுமே பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் நமக்கு எலிவேஷன் இருக்கும். ஸோ காம்பவுண்டாக இருக்கட்டும், எல்லா இடமுமே அவங்க டிஃப்ரெண்ட் திங்கிங்கில் நல்ல மெட்டீரியல் போட்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு. ஸோ நம்ம இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆகிறோம். கார் போர்ச்லேயுமே டைல் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் இதில் ஒரு பிரிக் ஒர்க் இருக்குது. பிரிக் ஒர்க் மாதிரிப்பட்ட டைல் ஒர்க் இது. ஆக்சுவலி இது பிரிக் ஒர்க் கிடையாது. இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணாமல் டைல் ஓட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங்னு பார்த்தோன்னா இதில் ஒரு இன்னோவா கார், தென் ஒரு சின்ன கார், அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கிங். தென் செட் பேக் வர்றோம். செட் பேக்கையுமே அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் இதை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கமுமே செட் பேக், வீடு சுற்றி வர்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு மெட்டீரியல்ஸ்னு பார்த்தோன்னா எல்லாமே குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான். இந்த வீட்டுக்கு கம்ப்ளீட்டாகவே டீக் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க் எல்லாமே, விண்டோ ஆகட்டும், டோராக இருக்கட்டும் எல்லாமே. இந்த டோர் சரியான வெயிட்டுங்க. நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ தெரியுது, திறந்து போட்டுறப்போ தெரியுது நல்ல வெயிட்டு. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றப்போ இந்த 2 பெட்ரூம்க்கு இடையில் ஒரு ஆர்ச் போட்டு, ஆர்ச்சுக்கு பேக்கில் ஒரு நல்ல ஃபினிஷிங்கான டைல் ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குது. அதில் ஒரு வால் லைட்டிங்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. தென் பெட்ரூமில் என்ட்ரு ஆகிறோம். இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லன்னு பார்த்தோன்னா மொத்தம் 2 பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம். ஸோ கபோர்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த வீட்டுக்கு. எல்லா கபோர்ட் ஒர்க்குமே கம்ப்ளீட்டடு. வாலில் பார்த்தோன்னா ஜென்ரலாக வர்ற மாதிரி அந்த பெட்டு தலை வைக்கிற சைடு உள்ள வால் மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், ஆப்போசிட் வால் வேறு கலரில் இருக்கும். ஸோ பாத்ரூம்ஸில் வந்து மொத்தம் எல்லா பெட்ரூம்லேயுமே பாத்ரூம் இருக்குது. தென் மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் கொஞ்சம் பாத்ரூமுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் எல்லாமே குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் எதுவுமே இல்லாமல் நல்ல டைல்ஸு, வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் தான். தென் வந்து பேரிவேர் மெட்டீரியல் தான். எல்லாமே நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பெட்ரூமே யூனிக்காக இருக்குது. எல்லா ஒர்க்குமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் சொன்ன மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபால் சீலிங்ஸ், எல்லா பெட்ரூமுக்குமே ஃபால் சீலிங்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் லுக்லையுமே அந்த ஃபால் சீலிங்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. தென் நம்ம அப்படியே ஹாலுக்கு வர்ற வழியில் அந்த ஆர்ச் நம்மளை மறுபடியும் அழகாக வெல்கம் பண்ணுது. என்ட்ராகிறோம், ஹால் வருது. அதில் ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட், அந்த கபோர்டு ஒர்க்கில் அதுக்கு உண்டான ஸ்டோரேஜ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மல்டிமீடியா டிவி யூனிட் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய மெட்டீரியல். அந்த ப்ளைவுட் அவ்வளோ குவாலிட்டியான ப்ளைவுட்டில் அதுக்கேற்ற லைட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. தென் கிச்சன் டைனிங், அந்த என்ட்ராகிற பார்ட்டிஷன் தனியாக செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சன் டைனிங்க்கு என்ட்ராகிறது. ஸோ அதில் நம்ம உள்ளே வர்றப்போ கிச்சனில் கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் வந்து மேலேயும் முடிச்சிட்டாங்க. தென் கீழே அந்த பாத்திரங்கள் வைக்கிறது அந்த கபோர்டு ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ளைவுட்ஸ் தான். கபோர்ட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியானது தான். சிங்காக இருக்கட்டும், தென் அந்த பைப்பாக இருக்கட்டும், எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஷைனிங்காக நல்லா க்ளோ கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியே வர்றப்போ இது டைனிங் ஏரியாவுமே ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டிஷனில் உள்பக்கம் பார்த்த மாதிரி 3 ஸ்டோரேஜ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைக்கு. தென் இது அழகான லுக்கும் கொடுக்குது. இங்கேருந்து இந்த பார்ட்டிஷன் வெளியே பார்க்குறப்பெல்லாம் நல்ல லுக்கு கொடுக்குது. ஸோ மறுபடியும் ஹாலுக்கு வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் வழியாக மேலே போகிறோம். ஸ்டேர் கேஸுக்குமே பாருங்கள், ஸ்டீல் ஒர்க்ஸ்லாம் பண்ணி கச்சக்கச்சான ஸ்டீல் ஒர்க்ஸ் எதுவும் பண்ணாமல் நீட்டாக வுட்டில் கொடுத்து அதில் கிளாஸ் போட்டு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட் ரைல்ஸ் சூப்பராக இருக்குது. தென் அதில் ஒரு ஸ்டெப்ஸ்க்கு ஏற்ற லைட்டிங்ஸு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து என்ட்ரு ஆகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரு ஆனதுமே இந்த ஸ்டேர் கேஸ் முடிஞ்சதும் ரைட் சைடில் பார்த்தோன்னா ஒரு அழகான கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான சாய்ஸாக இருக்கும். மேலே பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே ஃபால் சீலிங்ஸ், அவங்க எந்த இடத்துலையுமே ஃபால் சீலிங்ஸில் எந்த குறையுமே வைக்கலை. ஸோ விண்டோஸ் எல்லாம் பாருங்கள், கிரில் ரோக்ஸில் டைமண்ட் கட்டிங்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க, பாக்ஸ் கட்டிங்லாம் போட்டு. தென் இது நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள், சூப்பராக நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நேரில் பார்க்குறப்போ இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிரம்மாண்டமான ஸ்பேஸ், நல்ல லுக் எல்லாமே கொடுக்குது. தென்
பாத்ரூமுமே பாருங்கள், பாத்ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம். தென் அதில் வந்து டப் கொடுத்துருக்காங்க, பாத் டப் கொடுத்துருக்காங்க. அந்த டப்புக்கு சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணி செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. மெட்டீரியல் வைஸ் ரொம்ப ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. எந்த காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணாமல் நல்ல க்ளோவாக இருக்குது. உள்ளே என்ட்ரானதும் நம்ம மிரரில் தெரியுது பாருங்கள். அது மிரர், ஆக்சுவலி அது மிரர் கிடையாது, அது டைல் தான். அந்த டைலில் நம்மளோட இது தெரியுது. அந்த மாதிரி அந்த அளவு க்ளோ கொடுக்கக்கூடிய இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஃபால் சீலிங்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள இந்த பாத்ரூமுக்கு. தென் பாத் டப்பு பார்க்குறோம். பாத் டப்புமே பேரிவேர் தான், கம்ப்ளீட் பேரிவேர் தான். பேரிவேர் மெட்டீரியலில் தான் வாங்கி, பேரிவேர் குவாலிட்டி தான் இருக்குது எல்லாமே. தென் இதில் ஒரு ஸ்பேஸு, அதுக்கு ஒரு லைட்டிங்ஸு எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டிஷியன்ஸ், தென் க்ளோஷர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பாத்ரூம் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, ஸோ அதில் ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. வாஷ் பேஷின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் நம்ம வெளியே வர்றோம். தென் நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து எக்ஸிட் ஆகுறோம். வெளியே வந்ததுமே மறுபடியும் அந்த மினி ஹால். தென் நம்ம அந்த ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ரு ஆகிற ஸ்பேஸ் இது. ஃப்ரண்ட் பால்கனிக்கு இந்த டோர் வழியாக நம்ம என்ட்ரு ஆகுறோம். வெளியே பார்த்தா ஒரு நல்ல லுக்கு கொடுக்குது. நம்ம வெளியே வரும்போது அந்த பில்லர்லாம் வச்சு இடத்த வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக பிளான் பண்ணி கேன்டிலிவர் சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொஜெக்ஷனு. இது ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா என்டையர் ஏரியாவையுமே பார்த்துடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேன்டிலிவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும், எல்லாமே சரௌண்டிங் எல்லாமே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் தான். நல்ல அமைதியான நல்ல டெவலப்டு ஏரியா. பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இந்த கேன்டிலிவர் ப்ரொஜெக்ஷன் சூப்பராக இருக்குது. அந்த சப்போர்ட்டுக்கு அந்த ஸ்டீல் ட்ரஸ் கொடுத்துருக்குறது எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ஹைஜீனிக் லுக் கொடுக்குறது. இது ஒரு மீன் தொட்டி கான்செப்ட். மீன் தொட்டியோ இல்லை நம்ம செடிகள் கார்டனிங் செட்டப் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். நல்ல அமைதியான ஏரியா. டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு, தென் அப்ரூவ்டு பிளான் அப்ரூவல் உள்ள ஹவுஸ் தான். ஸோ இதுக்கு லோன் வந்து நம்ம 80% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ், இந்த வீட்டோட ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான், ரொம்ப இல்லை, ஏன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா நேரில் வாங்க, நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. இதே போல் லேண்டுகள் வாங்கணும் இல்லை விற்கணும், லேண்டுகள் வீடுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதே போல் தொடர்ந்து அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடுகள் லேண்டுகள் எல்லாமே நம்ம bhairava.in வெப்சைட்லேயுமே அப்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சேர்த்து பார்த்துக்கலாம். இந்த வீட்டில் மேலேயுமே ஏதாச்சும் செலிப்ரேஷன், இன்கேஸ் ஏதாச்சும் பர்த்டே ஆர் எனி ஏதோ செலிப்ரேஷன் எடுக்கணுன்னாலுமே இதில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் மேலே ஒரு டிசைன் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க தர ஓடுக்கு மேலே. ஸோ இது ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸும் கூட, 20% ஹீட்டை கம்மியாகும். மேலேருந்து பார்க்குறப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆப்போசிட் ஏரியா எல்லாமே நல்ல சைலண்ட்டான ஏரியா தான். ஸோ ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸு, வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காங்க, பியோர் வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா நேரில் வாங்க, இல்லை நம்ம நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.